மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2020-2021 ஆண்டிற்கான இந்த மானிய கோரிக்கை விவாதத்தில் கலந்து கொண்டு நான் பேசுவதற்கு முன்பாக என்னுடைய தொகுதிக்குட்பட்ட சில பிரச்சனைகளை, சில வேண்டுகோள்களை இந்த மன்றத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நான் எடுத்து வைக்க விரும்புகின்றேன். எஸ்ஐஹெச்எஸ் காலனி ரயில்வே உயர்மட்ட மேம்பால பணிகளை கட்டுவதற்காக, அந்த பணிகளை தொடங்குவதற்காக ஒரு ஆணை பிறப்பித்தார்கள். இப்பொழுது ஆண்டு 2020 ஆண்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2010 ஆண்டு டிசம்பர் மாதம் ஆணை பிறப்பிக்கப்பட்டது. ஒரு 6 மாத காலத்திற்கு பிறகு, அதாவது 2011 ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. ஆனால் அதற்கு முன்பு அதற்கு உண்டான அடிப்படை பணிகள் எங்களுடைய ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டன. அப்படி தொடங்கப்பட்டாலும் கூட அந்த மேம்பால கட்டுமான பணிகள் தொடங்குவதற்கு முன்பாக அந்த மேம்பாலத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய அணுகு சாலைகளை கையகப்படுத்தி அந்த நில உரிமையாளர்களுக்கு பணம் வழங்க வேண்டும். அந்த பணிகளில் சரியான ஒரு உடன்பாடு மாவட்ட நிர்வாகத்திற்கும் அதை போலவே அந்த இட உரிமையாளர்களுக்கும் ஏற்படாத காரணத்தினால் அன்றைக்கு அந்த மேம்பால பணிகள் ஏற்படாத நிலையிலேயே நெடுஞ்சாலைத்துறையின் சார்பில் அந்த மேம்பால பணிகள் தொடங்கின. அரசின் சார்பிலே நடவடிக்கைகளை விரைந்து எடுத்து தர வேண்டும் என்று நான் அன்றைக்கு முதல்வரிடத்தில் ஒரு வேண்டுகோள் வைத்தேன்.